ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றார். அதன் பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் பேனர்கள் அகற்றப்பட்டு சசிகலா மற்றும் ஜெயலலிதா இணைந்திருப்பது போன்ற பேனர்கள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து தினகரன் குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்கப்படுவதாக கடந்த வாரம் அமைச்சர்கள் அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது குறித்த பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் இருக்கும் சசிகலாவின் புகைப்படங்களை அகற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியின் மதுசூதனன் வலியுறுத்தினார். ஆனால் சசிகலா புகைப்படத்துடன் கூடிய பேனர்களை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நேற்று அறிவித்தார். இதனிடையே நேற்று இரவு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சசிகலாவின் புகைப்படத்துடன் இருந்த பேனர்கள் திடீரென அகற்றப்பட்டன. பின்னர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் கூடிய பேனர்கள் மட்டும் அங்கு வைக்கப்பட்டன.